சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எல்லார் வாழ்க்கையிலுமே பாபா வந்து சைலண்ட்டாக என்ட்ரி ஆகிருப்பார். சிலருடைய வாழ்க்கையில் மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் எப்படி சைலண்ட்டாக என்ட்ரி கொடுத்து சூப்பரான ஒரு மிராக்கிள் பண்ணாருங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, நான் சொல்கிறேன். இந்த சாய் சகோதரியோடைய பேர் வந்து அனுஜா. இவங்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர்றாங்க. ஸோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாத ஒரு ஊரில் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் வந்து 2020 தான் பாபா வந்து வர்றாரு. ஸோ அது வரைக்கும் பாபானா யாருன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு பக்தருடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான என்ட்ரி கொடுத்துருப்பாரு. சிலருடைய வாழ்க்கையில் மாசான என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரிஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் எல்லா சாய் டிவோடிஸ்கிட்டையுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என் வீட்டில் பாபா எப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சிஸ்டருக்கு வந்து என்ன நடந்திருக்கு, அவள் எப்படி பாபா வந்தார் அப்படின்னா, பக்கத்து வீட்டு பையன் மூலமாக வந்திருக்காரு. ஒரு சின்ன பையன் மூலமாக வந்திருக்காரு. எப்படின்னா, ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து பாபாவுடைய ஃபோட்டோ முருகன் அண்ட் கிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லா சாமி படங்களையும் சின்ன சின்ன ஃபோட்டோஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ கூடவே கிருஷ்ணருடைய ஃபோட்டோ, முருகருடைய ஃபோட்டோன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அப்படி இதை வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. பட் அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை, அது வழிபடவும் இல்லை. இப்படி தான் பாபா வந்து சைலண்ட்டாக இவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. ஒரு 3லேருந்து 4 மாதம் இப்படியே போகுது. இவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூட பூஜை ரூமில் கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை வைக்கிறாங்க. சில சமயம் காற்று வந்து வேகமாக அடித்து அந்த ஃபோட்டோ, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இவங்களும் போய் அதை எடுத்து வைப்பாங்களாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து நினைவுபடுத்துகிறாரு, என்னை வழிபடு, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், என்னை நீ கண்டுக்காமல் இருக்க அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆக்சுவலாக நடக்கும். இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது புரியவே இல்லை, அப்போ புரியலை. ஸோ அடிக்கடி சின்னதாக காற்றடிச்சா கூட அடிக்கடி இந்த ஃபோட்டோ வந்து கீழே விழும். ஆனால் இவங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் எடுத்து அதை வைக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் மாத கணக்கில் இப்படியே போகுது. இவங்க அந்த ஃபோட்டோவை வச்சு வழிபடவும் இல்லை, கும்பிடவும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் இவங்க ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ வந்து பாபாவை கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் இவங்க வந்து பாபாவை கும்பிடவே இல்லை. திரும்பவும் ஒரு 2 மாதம் கழித்து அதே நபர், அதே ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, வந்து பாபாவை வழிபடு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 23 வயசுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்களுக்கு எதுவும் தோணாதது அப்போ திடீர்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் வழிபடலாம், பாபாவை கும்பிடணும்னு. அப்போ தான் அந்த உள்ளுணர்வே அவங்களுக்கு சொல்லுது. பாபாவுக்கு 9 வாரம் வியாழக்கிழமை இரு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொந்தத்தில் ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு சரி நம்ம வழிபடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதன்கிழமை நாளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திடீர்னு தோணுது, நைட்டு ஞாபகத்துக்கு வருது, சரி நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு நம்ம விரதத்தை தொடங்குகிறோம், ஆனால் நம்மளுக்கு வச்சு வழிபட நம்மக்கிட்ட ஃபோட்டோ எதுவும் இல்லையேன்னு யோசிக்கும்போது தான் நம்மக்கிட்ட ஒரு சின்ன சைஸில் பாபா ஃபோட்டோ இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பட் என்ன அன்லக்கிலி இவங்க வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பூஜா ரூம்குள்ளே, ஷெல்ஃபில், எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர், அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை வந்துடுது. விடிஞ்சதும் பாபாவை மனசுலையே நிறுத்தி தீபம் ஏற்றுறாங்க. அப்போ இவங்க பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா உங்களுடைய விரதத்தை தான் நான் இன்றைக்கி தொடங்குறேன், 9 வாரம் வியாழக்கிழமை. ஆனால் உங்களை வச்சு வழிபட என் வீட்டில் ஒரு ஃபோட்டோ எதுவும் கிடையாது. ஸோ உங்களை நான் என் மனசுலையே நிறுத்தி நான் வந்து வழிபடலான்னு இருக்கேன், என்னோடய பூஜையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனசில் இதை சொல்லிவிட்டு இவங்க தீபம் ஏற்றுறாங்க.
அந்த இடத்துல தான் சூப்பரான மிராக்கிள் பண்ணுறாரு பாபா. என்னென்னா, தீபம் ஏற்றிட்டு மனசில் பாபாவை நிறுத்தி இவங்க இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்புகிறாங்களாமாங்க. இவங்க கால்கிட்டேயே அந்த ஃபோட்டோ, இந்த குட்டி ஃபோட்டோ வந்து கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு லீலைன்னு பாருங்கள். இதுவெல்லாம் அவர் வைக்கிற சோதனை. அதாவது முன்னத்த நாள் அந்த பொண்ணு தேடுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோ கிடைக்காதான்னு தேடும் போதெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு விரதத்தை தொடங்குறாங்க. மனசுலையே நிறுத்துகிறாங்க பாபாவை. நிறுத்தினதும் கண்ணுக்கு தென்படுறாரு, அதுவும் கரெக்டாக கால்கிட்டேயே வர்றாரு. அப்படின்னா எவ்வளவு தான் லீலை பண்ணுறாரு, எவ்வளோ குசும்புன்னு பாருங்கள் அவருக்கு. இதெல்லாம் அவர் வைக்கிற சோதனை. நான் இருந்தால் தான் நீ வழிபடுறியா, இல்லை நான் இல்லைனாலும் நீ வழிபடுறியான்னு. பட் அவர் வச்ச சோதனை முதல் டெஸ்ட்லேயே சகோதரி பாஸ் ஆகிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் பாபா வந்து சூட்சமமாக இப்படி செஞ்சு பார்ப்பாருங்க. அதில் என்னவோ அவர் ஆனந்தம், அவருக்கு என்ன ஆனந்தம்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி கண்ணாமூச்சி விளையாட்டு அவர் விளையாடுறது உண்டு. ஓகே, சந்தோஷமாக கால்கிட்ட அந்த ஃபோட்டோ கிடச்சதும் பொட்டு வச்சு இவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாபாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது ரேண்டமாக யூடியூப்பில் திடீர்னு ஒரு வீடியோ வருது, 9 வார வியாழக்கிழமை பற்றி. ஸோ இதில் வந்து பாபாவை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விரதம் இருப்பது பாபாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வைக்கும்போது தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, விரதம் இருந்தால் பாபாவுக்கு பிடிக்காதா அப்படின்னு. நாம் வேறு விரதம் இருக்க தொடங்கிட்டோமே அப்படின்ட்டு முதல் நாள் விரதத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 9 வார வியாழக்கிழமையில் முதல் நாள் மட்டும்தான் விரதம் இருக்காங்க. அந்த முதல் நாளே இவங்களுக்கு வீடியோ தென்படுது. ஸோ அந்த வீடியோ பார்த்த அந்த நாள்லேருந்து அந்த 8 வார வியாழக்கிழமையும் அவங்க விரதம் இருக்கலை, சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாபாவுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்கங்கிற போது நம்ம எதுக்காக விரதம் இருக்கணும், பூஜைகளை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜையை வந்து பண்ணுறாங்க. 9 வார வியாழக்கிழமை விரதத்தை, அதாவது வியாழக்கிழமை விரதம் இல்லாமையே பூஜையை இவங்க முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கு பாபா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. சாய் சத்திரதம் வாங்கி படிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சின்ன ஃபோட்டோவுக்கு பூவோ மாலையோ போட்டு வழிபட முடியலை. ஸோ ஒரு நல்ல பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது பாபா கிட்டேயே இவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணுமே பாபா, இந்த சின்ன ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு பூவோ மாலையோ எதுவும் என்னால் கோர்த்து போட்டு பூஜைக்க முடியலை, ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு இவங்க நினைக்கும்போது தான் சூப்பரான ஒரு மிராக்கிள். என்னென்னா, இவங்க வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் யூடியூப்பில் ஒரு சேனல்காரங்க, அந்த சேனல்காரங்க வந்து கேள்வி பதில்னு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதில் பாபாவை பற்றி கேள்விகள் வைக்கப்படும். அதுக்கு சரியான பதில் சொன்னால் நான் ஃபோட்டோவை உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் பரிசா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அவங்க வந்து கேட்ட கேள்வி எதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சச்சரிதத்திலேருந்து சாப்டர் 28 அவங்க வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, சாப்டர் 28 அந்த முன்னத்த நாள் தான் அவங்க வந்து 28வது சாப்டர் வந்து படித்து முடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கேட்ட கேள்விக்கு இவங்க சரியாக பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்னதுனால இவங்களை தேடி ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஃபோட்டோ வியாழக்கிழமை நாள் கரெக்டாக வருது. பட் இவங்கனால போய் கலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு தான் நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும், எங்கள் ஊர் ஒரு கிராமத்தில் இருக்குது, இங்கேருந்து வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பாபா கோயில் இருக்குது. ஸோ அடிக்கடி நான் போனதில்லை. இத்தனை வருடமாக நான் வந்து ஒரு 4-5 வாட்டி தான் நான் பாபா கோயிலுக்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக நான் வழிபடுறேனாலும் இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி தான் நான் கோயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் மனசில் நிறுத்தி வீட்டிலையே வழிபாடு செய்கிற இவங்களுக்கு எவ்வளோ அழகான மிராக்கிள் இவங்களை தேடி வந்திருக்காரு பாருங்கள். ஸோ கோயிலில் மட்டும்தான் பாபா இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கோயிலில் கிடையாது பாபா, பாபா மனசில் இருக்கார். உங்கள் மனசில் நிறுத்தினா மட்டும்தான் உங்களால் கடவுளை அறிய முடியும். உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிக்குமே தவிர கோயில் குளத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நினச்சி நம்ம ஓடுறோம் அப்படின்னா தப்பு. வீட்டில் ஒரு சின்ன புகைப்படமே இல்லைனாலும் மனசில் நிறுத்தினதும் காலுக்கடியில் வந்து நின்று காட்சி கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பாபா. ஸோ இந்த தூய்மையான பக்தியை தான் அவர் எதிர்பார்க்குறாரே தவிர்த்து கோயில் குளத்துக்கு நம்ம ஓடி வர்றோமா அதெல்லாம் அவர் பார்க்குறது இல்லை. இது இந்த வீடியோ மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ்னு தான் நான் சொல்லணும். இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறலைன்னு தான் சொல்கிறாங்க அவங்க.
நான் வச்ச வேண்டுதல் இன்னும் நிறைவேறலைனாலும் எனக்கு பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஏதோ காரணத்துக்காக தான் தள்ளி போடுறாரு. ஸோ அந்த காரணம் எதுன்னு எனக்கு தெரியலைனாலும் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றுவார். அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சேனல் பார்த்து தான் அவங்களுக்கு இவ்வளோ மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னும், பாபாவை பற்றி நிறைய தகவல்களையும் புரிஞ்சுக்கிட்டேன், பாபாவையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம சேனல் மூலிமா நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கைடன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, உங்கள் சேனல் நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு தெரியாது. பட் உங்களோட ப்ரெக்னென்சி வீடியோவில் வளைகாப்பு வீடியோ அடிக்கடி எனக்கு பாப்பப் ஆகும். நான் பார்க்க மாட்டேன், அதை தள்ளி விட்டுருவேன். பட் எவ்வளோ வாட்டி தள்ளி விட்டாலும் திரும்ப அது ரெக்கமெண்டேஷனில் எனக்கு பாப்பப் ஆகிக்கிட்டே இருந்தது. அப்படி தான் ஒரு நாள் நான் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி போய் லைக் போட்டேன். ஸோ அன்னையிலேருந்து நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் வீடியோ ஓப்பன் பண்ணதும் முதல்ல லைக் போட்டுட்டு தான் உங்கள் வீடியோவையே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அன்பெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுனால தான் என்னவோ என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். என்னாலையும் இவ்வளோ நாளாக தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் சகோதரி இப்போ ரீசெண்டாக அக்கல்கோட்டு மகாராஜையும் வாங்கியிருக்கிறதா சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நான் அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அனுஜாவுடைய இந்த மிராக்கல் எப்படி இருந்துச்சு, இந்த அழகான விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கடவுளை கோயிலில் தேடாதீங்க, உள்ளத்தில் வைங்க. உள்ளம் சுத்தமாக இருந்தால் இறைவன் இருப்பான். உள்ளத்தில் அழுக்கோட கோயிலே கட்டி வச்சாலும் எந்த விதத்துலையும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.